Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to DRA Homes. Building homes for 40 plus years for over 12,000 happy families plus more than a million square feet built up. Chica, fantastic DRA Homes. Yeah, DRA Homes என்னன்னா DRA Homes ஓட USP என்னன்னா அவங்க ஆன் டைம் டெலிவரி. அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவங்களோட எப்படின்னா அவங்க லான்ச் பண்ணதே கம்ப்ளீட் பண்றதுனா அப்ரிசியேஷன் மோர் தென் 40%. ஸோ டிஆர்பிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா DRA Homes வாங்க, செம்ம ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். Click the link in the description below. Go out, check out DRA Homes. நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, and of course, your next dream home might be just one click away. யா சீக்கா, ஒரு மகா பொட்டலம் மேட்ச் நம்ம பார்த்தோம். யுஏஇ நேத்திக்கு ஓமான் ஆடினது பார்த்தோம். நிறைய கேள்விகள் வருது சீக்கா. The first and foremost question, are these matches, should we really consider these matches? அந்த மாதிரி ஒரு கேள்விலாம் வேற வருது. And then definitely a talking point on the Indian playing 11 சீக்கா. Arshdeep missing out. T20 cricketer of the year சீக்கா 2024ல Arshdeep missing out. Only one fast bowler, India playing with 8 batters. இந்த மாதிரி ஒரு மினோ டீம்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8 பேட்டர்ஸ் தேவையா? ஹேவிங் செட் தட் யார் ஆடினாலும் இந்த மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க, அதுதான் உண்மை. சஞ்சு சாம்சன் ஃபவுண்ட் ஹிஸ் பிளேஸ் சீக்கா. He was going to bat at number 5. Overall, first let's come to the team. ஏன்னா இப்போதைக்கு இந்த டீமை மாத்த மாட்டாங்க, பாகிஸ்தான் ஆட போறாங்க. Were you happy with this team selection சீக்கா, or were you shocked like the rest of us with Arshdeep not being there? முதல்ல டீம் செலக்ஷன் பத்தி முன்னாடி இந்த மேட்ச் செலக்ஷன் பத்தி பேசலாம். இந்த மேட்ச் செலக்ஷன் என்ன மாதிரி மேட்ச்னே தெரியல எனக்கு. இது என்னடா அது T5 மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. T20 கூட T5 மேட்ச் இது. 47-2 இருந்தாங்க அந்த பசங்க. மகா போட்டோம். அன்னைக்கு என்னன்னா இந்த பசங்களுக்கு ஒரு ஸ்டம்ப்ல போடுறது அணி, ஸ்டம்ப்ல போட்டாலும் அவுட் ஆடுறாங்கடா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3rd டிவிஷன் சைட் கூட இவ்வளவு மட்டமா ஆட மாட்டாங்க. நம்ம டிஎன்சிஆர் 3rd டிவிஷன் டீம் இருக்குல்ல, அவங்கள 4th டிவிஷன் 5th டிவிஷன் டீம் கூட இவங்களோட பெட்டர் ஆடிருப்பாங்க. டிஆர்பிஎஸ் நான் உண்மையை சொல்றேன். சரி, இந்த மாதிரி ஸ்டாண்ட் நீ ஒரு கேள்வி கேட்டு தெரியுமா, இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஆடணுமா? என்ன ஆகுது சம்டைம்ஸ் இந்த மாதிரி எஸ் ஒரு விஷயத்த பார்த்தா இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் ஆடினாதான் அந்த அசோசியேட் நேஷன்ஸ்ல வர முடியும், யுஏஇ ஹாங்காங் மேல வர முடியும். ஒரு 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 தியரி இருக்கு. எஸ், ஐ அக்ரி. இந்த மாதிரி கடைசியில அவங்க டீம் எடுத்து பார்த்தோன்னா என்னடா கடைசியில யுஏஇ இருக்கட்டும், ஓமானா இருக்கட்டும், ஹாங்காங் இருக்கட்டும், எல்லாம் இந்தியன்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா தான் ஆட போறாங்க. சோ இந்த மாதிரி டீம் ஆடணுமா? இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி என்ன ஆக போகுது உங்களுக்கு? வாட் இஸ் தி கெயின் அவுட் ஆஃப் இட்? அது தெரியல எனக்கு. Yeah, but see, definitely நீங்க அந்த சொன்ன பாயிண்ட் தான். How do you grow these associates up? But unfortunately, சீக்கா, இப்போ இந்த மாடர்ன் டேல அவ்வளோ T20 லீக்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லிட்டரலால அந்த ஒரு 4 டீம் தான் சீக்கா இப்போதைக்கு. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 4 டீம்ஸ் ஒரு ரியலா ஸ்டாண்ட் அவுட்டா வேற யாருமே வரல சீக்கா. தட் இஸ் த ட்ரூத் சீக்கா. அண்ட் இட் இஸ் ஸ்லோலி பட் ஷுவர்லில கொஞ்சம் கொஞ்சம் சில இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் இல்ல ரொம்ப டைட் அவுட் மாதிரியே தோணுது சீக்கா. இட்ஸ் சேட் டு சே தட், பட் இட் இஸ் தி ட்ரூத்ல. கரெக்ட்டா சொன்னேன். நியூசிலாந்து நீ பாத்தா சாரி நியூசிலாந்து ஆல்சோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் இஸ் கமிங் டவுன் சோ பேட்லி. ஆன் ஒன் சைட் ஸ்ரீலங்கா வராம ரிசர்ஜன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்ரீலங்கா. பட் இந்த மாதிரி போச்சுன்னா என்ன பிரயோஜனமே தெரியல நீ சொல்ற மாதிரி. சரி, இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஆனா என்ன தெரியுமா நீ அந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு இதே கிடையாது. ஏன்னா கிரிக்கெட் பாக்குறவன விட்டுருவான்னு நல்லது. இப்ப திடீர்னு பாதி பேர் இந்த மாதிரி ஏசியா கப் நடக்கிறதுனே தெரியாது, இந்த மாதிரி மேட்ச் நடக்கிறதும் தெரியாது, அந்த மாதிரி மேட்ச் இந்த மாதிரி சொத்தையாவது ஆடிருக்காங்கன்னு தெரியாது. நீ பாரு, இந்த 47-2 இந்த 58 ஆல் அவுட். அண்ட் குல்தீப் அப்படி தூக்கி போடுறான், சுத்துறாங்க, சுத்தி அவுட் ஆனா அது எஸ் அந்த கூகுளில 2 சூப்பர் விக்கெட் எடுத்தான். அந்த அவனோட 8th ஓவர்ல பார்த்தா 8.5 பண்ணா செம போலிங் போட்டான் குல்தீப் யாதவ். எஸ் அந்த கூகுளி அந்த டிங்னு ஸ்டம்ப் எடுப்பாங்க, தட் வாஸ் சூப்பர் டெலிவரி. பட் நீ பாருங்க, சிவம் துபே டெல்லி போலர் ஆக்கிட்டாங்க அவங்க. சிவம் துபே பிரமாதமான போலர் ஆக்கிட்டாங்க அவங்க. So, what does it say? Does it say that Shivam? See, I'm not discounting Shivam Dube's ability as a bowler. நம்ம செலக்ஷன்லயே சொன்னா he can bowl 2 overs சொல்லியிருந்தோம். பட் அவனும் ஒரு டெல்லி போலர் ஆகிட்டாங்க. ஸோ
ஸ்டம்புக்கு நேரா போட்டு அவுட் ஆயிருந்தாங்க அவங்க. நேரா குறிப்பா ஸ்டம்ப பார்த்து போட்டு நான் அவுட் ஆயிட்டு போடுறேன்றாங்க. சோ தட் இஸ் வாட். சோ இந்த மாதிரி விக்டரி வாட் டஸ் இட் மீன் ஃபார் இந்தியானா எனக்கு தெரியவே இல்லை. டஸ் இட் மீன் எனிதிங் ஃபார் இந்தியா? என்னோட ஒப்பீனியன் நத்திங். அவன் வரான் அந்த அபிஷேக் துபே, ஆஃப் கோர்ஸ் ஹி பிளேஸ் அ எக்ஸ்ட்ராடினரி ஷாட். அபிஷேக் துபே, அபிஷேக் சர்மா. பட் இந்த மாதிரி டீமோட ஆடி என்ன பிரயோஜனம்? பட் ஆடிதான் ஆனும், ரன் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆனும். அதான் ஜோக். என்ன, நீ ஆடிதான் ஆனும், பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆனும். பட் வாட் டஸ் இட் மேட்டர்? ரியலி டஸ் இட் மீன் எனிதிங்? என்னோட ஒப்பீனியன் இட் டசன்ட் மீன் எனிதிங். வெரி இன்ட்ரெஸ்டிங்லி வேற இல்ல, வேர்ல்ட் கப்புக்கு வந்து 20 டீம்ஸ் சொல்லியிருக்காங்க சீக்கா குரூப் ஃபேஸ்ல. ஐ டோன்ட் நோ, இங்கேயே வந்து இந்த குவாலிட்டி பாக்குறோம்னா வேர்ல்ட் கப்ல என்ன குவாலிட்டி பார்க்க போறோம்னு எனக்கு தெரியல. ஏன்னா 20 டீம்ஸ் நம்ம இப்பவே பேசின்னு இருக்கோம், என்னடா ஒரு 5-6 டீம் தான் நல்லா இருக்கு, 20 டீம் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு. பட் that's the problem in international cricket இப்போல சீக்கா. How are they going to grow international cricket with so many leagues coming up, players wanting to go play leagues? ஏன்னா இந்த it has come to the doorstep of international cricket la ipo. They are caught between leagues and international cricket, and sometimes la chika, the quality in leagues, especially during the IPL o lati sila 100 matches o lati sila SA20 matches o paakumbodula, sometimes though those matches look more tighter and more or enna mari or entertainment is more on those games rather than international games, which is sad la. Only the big matches in international matches are keyed up. Illati it has become nariya one-sided ஆயிடுச்சு. போன IPL T20 வேர்ல்ட் கப் பார்த்தா கூட very few matches are interesting. நீ ஆக்சுவலா பார்த்தா otherwise all the matches are one-sided. ஆக்சுவலா நீ IPL எடுத்தா ஒரு காம்படிஷன் இருக்கு, செமையா இருக்கு. IPL ஸ்டாண்டர்டே பிரமாதமா இருக்கு. மேபி ஹண்ட்ரட்ஸ் நான் ரொம்ப பார்க்கறது கிடையாது. எஸ், அதனால ஐ திங்க் ICC has to rejig the whole plan. எப்படி பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க பார்க்கணும், தெரியல எனக்கு. Now coming back to Indian team 11, அனி நீ ஒரு கேள்வி கேட்ட, எனக்கு என்ன போட்டா வெரி வெரி ஸ்ட்ரேஞ்ச் செலக்ஷன். நீ சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் வந்து T20 பிளேயர் ஆஃப் தி இயர், அவன் 11ல ஆடல இப்போ. கரெக்டா? எஸ், சூரியகுமார் யாதவ் மேட் வேலிட் பாயிண்ட் போஸ்ட் மேட்ச். என்ன சொன்னான்னா, விக்கெட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, நாங்க பார்த்தோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆல்சோ வி saw during the சாம்பியன்ஸ் ட்ராஃபி and it's very hot, so we thought spinners தான். எஸ், குல்தீப் யாதவ் as you said, நீ ப்ரீவியூல நீ சொன்ன குல்தீப் யாதவ் has to play but he might miss out அப்படின்னு நினைச்சிருந்தோம் நம்ம. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் ஆனா குல்தீப் யாதவோட மிஸ் அவுட். பட் இப்ப இந்த காம்பினேஷன் வச்சு நீ பாகிஸ்தானோட ஆட போறனா, பாகிஸ்தானும் ஒரு பொட்டலாம் சைத்தான் வச்சுக்கோ, பாகிஸ்தான் போறது இந்த போலிங்கா போறோம் உனக்கு. சோ பட் குல்தீப் ஐ மீன் ஹர்ஷ்தீப் மிஸ்ஸிங் நோ வெரி ஸ்ட்ரேஞ்சா இல்ல, என்ன நினைக்கிற நீ? Strange, I think it's a big crime, Chika. It's strange oda. I think it is not fair at all on Arshdeep. I see horses for the courses in sollam, but ana sila players la வந்து firmly they have their place in the 11 la Chika. நம்ம T20 cricket ன்னு பேசும்போது பேட்டர்ஸ் மட்டும் பேசும்போது நம்ம பேட்டர்ஸ் மட்டும் ரொம்ப ரொட்டேட்டே பண்ண மாட்டோம். நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? அபிஷேக் சர்மா ஆடுறாரு, சஞ்சு சாம்சன் ஆடுறாரு, சூரியகுமார் யாதவ் ஆடுறாரு. They've all been fantastic last year. Tilak Verma, he's been fantastic last year. Why should they do it only for the bowler? I felt that was very unfair, especially Arshdeep, not only T20 cricketer of the year, Chika, highest wicket taker in T20 cricket last year, and also World Cup unsung hero in that final, Chika. We all remember that Hardik Pandya's last over and Bumrah's 2 overs. Ana Arshdeep வந்து அந்த 19th over shutdown over போட்டதெல்லாம் Arshdeep தான். To so quickly just immediately drop Arshdeep was shocking for me. நீ சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். நீ பாரு, மோஸ்ட் விக்கெட்ஸ் T20 இன்டர்நேஷனல் பார்த்தா ஹர்ஷ்தீப் 99ல இருக்கான். அவங்க 99 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான். அவன் புவனேஷ் குமார் அவனா ஆட அவன் ஓவர், அவன் அப்ப பும்ரா இஸ் நவ பிளேயிங் நவ. சோ 99 விக்கெட்ஸ் எடுத்தவன் அவனே கஷ்டப்படுறான். சோ இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அடுத்த மேட்ச் பாகிஸ்தானோட என்ன பண்ண போற, சேம்ல வந்து ஆடி ஆடணும், நீ ஒன்றும் பண்ண முடியாது. பட் த பாயிண்ட் இஸ் ஹவு நவ் சஞ்சு சாம்சன் நீ மிடில் ஆர்டர் அனுப்பிச்சிருக்க. நீ சஞ்சு சாம்சன் மிடில் ஆர்டர் ஆடுறாங்க. சோ அவன் என்ன ஃபினிஷர் ஆட போறியா? he is not going to be a finisher. The finisher is going to be Hardik Pandya and Shivam Dube. So அவன் ஃபைனல் வந்து 5ல வந்து ஆட போறான். சஞ்சு சாம்சன் நம்பர் 5, will he deliver? That is a question. என்னன்னா நீ சஞ்சு சாம்சன் அகாமடேட் பண்ணிருக்க நீ ஆக்சுவலா அகைட் ஆஃப் ஜிதேஷ் சர்மா, என்னோட ஒப்பீனியன்ல. கரெக்ட்? எஸ், சஞ்சு இஸ் a brilliant cricketer, பட் நீ அகாமடேட் பண்ணனா என்ன போறது? ஃபைன். I said இந்த ஏசியா கப்புக்கு இட்ஸ் ஓகேப்பா இருக்கு, பட் T20 வேர்ல்ட் கப்ல லுக்கிங் அட் தி பிகர் பிக்சர், T20 வேர்ல்ட் கப் என்ன போகுதுன்னு பார்க்கணும். நீங்க T20 வேர்ல்ட் கப் இருக்க போறீங்க. நான் பாகிஸ்தான் மேட்ச்ல நான் கேட்பேன், உங்களுக்கு டெத்ல யார் போலிங் போட போறாங்க? உங்களுக்கு வெறும் ஹர்திக் பாண்டியா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா தான் இருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா will definitely bowl 2 overs for you in the death. But who's going to be the other bowler? Hardik Pandya over the last couple of years அவரோட bowling definitely கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு. அது நீங்களே IPL நம்ம பார்த்தோம். மும்பை இந்தியன்ஸோட
He got one 5-wicket haul, but he wasn't effective. And in the death, he was reluctant to bowl a few overs in the death, if you remember. So, ஒரு கிரன்ச் மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு 11ல மாட்டிக்க கூடாதுல்ல நம்ம. அங்கதான் எனக்கு வந்து ஒரு அஷ்தீப் மாதிரி ஒரு bowler, ஒரு சர்டிஃபைட் 4-over bowler, up front 2 overs, backல வந்து 2 overs. It doesn't make sense to me, Chika, playing just one fast bowler. I thought it's very unfair on RCB. You will win these matches for sure. But இதே மாதிரி ஒரு 11ல வந்து against ஒரு ஆஸ்திரேலியா ஓடியோ இல்லாட்டி against ஒரு இங்கிலாந்து ஓடியோ or even one of the big teams, don't you think this 11 might struggle? அப்போ காட்டா ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அப்ப மாத்திப்பாங்க அவங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்ஜஸ்ட் மாடியில போயிட்டு இருக்கு. இப்போ இது என்னடா இது யூஏஇனா ஒரு டீம் ஆடா, அதான் சொல்லிட்டேன். யூஏஇ ஓமான் பாகிஸ்தான் டீம் கிடையாது. எனவே வில் டு தி ப்ரிவியூ ஆஃப் பாகிஸ்தான் நெக்ஸ்ட் மேட்ச் வச்சு. சோ ஐ டோன்ட் நோ, பட் கமிங் பேக் கேம் எஸ்டானி, எனக்கு என்ன டிசப்பாயின்ட்னா டெபியூஸ் ஒரு ஃபைட்டே இல்ல அவங்கள்ட்ட இருந்து. ஒரு 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 ஆட்டிடியூடே இல்ல. நாங்க ஃபைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல அடிக்கிறது பார்த்தா பூம்ரான் அடிச்சிருந்தாங்க. பூம்ரான் அடிக்க பார்த்தா சரிடா இந்த பசங்க நல்லா பாட்சிங் ஆடுற போல இருக்கு, தில்லுக்கு தூரம் டிரைவ் அடிச்சிருந்தாங்க. சரி டிரைவ்ல அடிக்கிறாங்க, நல்லா ஆடுவாங்கன்னு பார்த்தா புஷ்ஷுன்னு போட்டலாம், மகா போட்டலாம். என்ன நீ அவங்க அவுட் ஆன விதத்தெல்லாம் பாத்தியல, இப்படின்னு அவுட் ஆறான், இப்படி சுத்தி அவுட் ஆறான், இப்படின்றான், ஸ்டெப் நேரா போட்டு அவுட் ஆயிருந்தாங்கடா. ஸ்டம்ப்ல போட்டான். அப்ப அது சிவம் துபேக்கெல்லாம் எப்படி ஸ்டம்ப் எல்பிடபிள்லாம் கிடைக்குது அவனுக்கு. சிவம் துபே வந்து ஜாக் காலிஸ் மாதிரி தெரிஞ்சாரு நேத்திக்கு. நீங்க வேற அவரோட ஒரு அவுட் ஆல்ரவுண்டர் மாதிரி. பட் என்ன பண்றது, யூ கான்ட் பிளேம் யுஏஇ ஆல்சோ டூ மச் சீக்கா. ஏன்னா அசோசியேட் நேஷன்லாம் அந்த எம்பத்தி இருக்கு சீக்கா, பிகாஸ் தே ஆர் நாட் யூஸ் டு திஸ் லெவல் ஆஃப் கிரிக்கெட். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் வேற நீங்க பாத்தீங்களா இல்லையா, டவல் விழுந்துருச்சு, சஞ்சு சாம்சன் பின்னாடில இருந்து இமீடியட்டா ரிலீஸ் பண்ணாரு. Sportsmanship from Sky. He withdrew the appeal after he came to know about this, but it was fantastic to see. Some people might not like it. They will go, why did you withdraw? But finally, Surya Kumar Yadav winning one toss. All these small positives for India in the T20. La 15 toss க்கு அப்புறம் இந்தியா ஒரு டாஸ் வின் பண்ணிருக்காங்க. பட் ஆனா நீங்க சொன்னதுதான் சீக்கா, வெரி சர்ப்ரைசிங்லி இல்ல, இதே யுஏஇ டீம் பங்களாதேஷ் இப்ப ரீசெண்டா 2-1 அடிச்சாங்க தெரியும்ல. பங்களாதேஷா? ஆமா. So this is the standard that is going to be there in Asia Cup, Chika. That is unfortunately we have to accept it. 2 or 3 teams maybe Pakistan, maybe Sri Lanka can try to push India, but the way India is playing, they are in the மாதிரி செட்டப்ல இந்தியன்ஸ் வேற லெவல் ஆடுறாங்க மச்சான். அது ஒன்னு கொடுக்கணும். இந்த இந்தியன்ஸோட அந்த கீழே அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சைடு இருக்கு பாத்தீங்கன்னா, கன் சைடு கன்னா இருக்காங்க பேட்டிங் மேல. என்னோட ஒப்பீனியன் என்ன தெரியுமா ஆகும், ஒரு பீரியட் ஆஃப் டைம் T20 வேர்ல்ட் கப் உள்ள வந்துடும். anyway we talk about it later. சோ அங்க வந்தா இது ஒரு மாதிரி சம கன் சைடா இருக்கு. ஆக்சுவலா நம்ம போலிங் சரி பேட்டிங் சரி இந்தியன் டீமோட ஒரு மாதிரி இடமே கொடுக்க மாட்டாங்க, நசுக்குறாங்க, போட்டு பொசிக்கிறாங்க ஆப்போசிஷனை போட்டு, சான்ஸ் ஏறி மிதிச்சிடுறாங்க, which is a good sign. இதுதான் இந்த குட் ஓல்ட் டேஸ் இந்த வெஸ்ட் இண்டியன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க 80s, லேட் 70s, early 80s, லேட் 70s and early 80s போட்டு ஏறி மிதிச்சிருவாங்க ஆப்போசிஷனை. அந்த மாதிரி தான் ஆடுறாங்க இப்ப இந்தியன்ஸ். ஆக்சுவலா ஆப்போசிட் ஒண்ணுமே பண்ண முடியல. அண்ட் ஐ மீன் நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் சீக்கா, பிளேயிங் 11ல வந்து ஹர்ஷீப் இருந்திருக்கலாம், ஆர் யூனோ தே குட் ஹவ் கான் வித் ஒன் லெசர் பேட்டர். இந்த மாதிரி ஒரு மினோஸ் டீமோட உங்களுக்கு எதுக்கு 8 பேட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம பேசிடலாம். பட் யூ ஹவ் பீன் அ செலக்டர் தேர், நீங்க அங்க இருந்திருக்கீங்க. லெட் put your selectors hat back on. What is a conversation you're going to be having to someone like an Harshdeep Singh and to someone like even a Sanju Samson? Harshdeep Singh seri Sanju Samson, what are you going to go tell Sanju Samson to play at number 5? எப்படி அதை நீங்க கன்வே பண்ணுவீங்க? or to even Harshdeep, you are dropped in, எப்படி சொல்லுவீங்க Harshdeep கிட்ட இதெல்லாம்? அவன்கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க, சரி சொல்லிருப்பான். நான் என்ன சொல்லுவேன், hey sorry Harshdeep, you are the probably world's number 1 bowler today, but unfortunately these conditions are not suitable for you. So I'm sorry boss, you have no choice. I mean, we are going with 3 spinners. We are going at 3 spinners and 2 medium pacers and other bowlers. இது சிவம் துபே அப்படின்னு சொல்லிட்டு அது one way of convincing. சஞ்சு சாம்சன் டே சஞ்சு ஜாகிரதடா, இதான் அவனுக்கு கட்சி சான்ஸ், அடிக்கலன்னா அவன் தூக்கிடுவாங்க. அடுத்து வேணா இடத்துல நீ இந்த மாதிரி 2-3 மேட்ச் அடிக்கலன்னா அவனுக்கு என்ன ஆகும், ஸ்ரேயஸ் வந்துருவான் அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு என்னவோ தோணுது. சஞ்சு 5 அனுப்புறது ஒரு மாதிரி மேக்கிங் வே ஃபார் ஸ்ரேயஸ் மாதிரி தான் தோணுது. என்னோட ஒப்பீனியன் தப்பா ரைட்டா தெரியல, பட் யோசிப்பாரு. அவன் 5 அமிச்சுட்டு 5 சரியா பண்ண பாவம் சஞ்சு. சஞ்சுலாம் 5 ஆடினதே கிடையாது, அவன் ஆடவே கூடாது 5 தான் ஆக்சுவலா பாவம்.
ஆடுனா T20 1-2 கிரிக்கெட்லாம் 5லலாம் ஆடக்கூடாது சிக்கா. T20 கிரிக்கெட்லலாம் வேஸ்டிங் சஞ்சு at 5. நீங்க ஆட போறீங்கன்னா you should bat in the top 3 தான். If he is going to play na, Tilak Verma should be the batter who should go to number 5, not Sanju, I feel. Correct இல்லையா சிக்கா? சரி பாவம் சஞ்சு நம்பர் 5. ஐ திங்க் அவனோட கான்பிடன்ஸே குறைஞ்சு போயிடும் என்னோட ஒப்பீனியன்ல. அவனோட கான்பிடன்ஸே குறைஞ்சு போயிடும். ஸோ சஞ்சு நம்பர் 5. ஐ எம் நாட் டூ ஹாப்பி ஃபார் சஞ்சு. நாட் அபவுட் தட். இப்ப என்னடா ஆயிடுச்சு தெரியுமா, நீ என்னடா இந்த டோர்னமெண்ட் ஒரு 1.5 டோர்னமெண்ட்ரா இது, என்ன பண்ண முடியும் பாரு, இது 1.5 டோர்னமெண்ட் இது. அங்க அடுத்தது வந்து இதுக்கப்புறம் யூஏஇ நடப்புறோம். ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான் மேட்ச் அடுத்த மேட்ச் பாரு போட்டு ஏறி மதிச்சிடும் அவங்களை போட்டு. சோ இது எப்படின்னா இந்த டோர்னமெண்ட் என்ன பண்ணாலும் எவ்ரிதிங் பாரு. ஒரு இந்தியா மேட்ச் ஆடுறது யாராவது கிரௌட் இருந்தா நதி பாத்தியாங்க ஸ்டேடியம்ல 4 பேர் கூட இல்ல. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் கூட இல்ல. ஓகே யூஏஇ தான் ஆடுறாங்க, ஏன் 4 பேர் கூட இல்ல. ஷார்டஸ்ட் கேம் எவர். இது வந்து ஷார்டஸ்ட் கேம் எவர் லிஸ்ட்ல வந்துருச்சு சீக்கா. 93 balls ரிமைனிங்ல 58 டார்கெட் 4.3 ஓவர்ஸ்ல முடிக்கிறாங்க. பட் கில் லுக் ரியலி குட் ஓப்பனிங்ல. he was not out on one side. Gill is class, நம்மளுக்கு தெரியும். He'll get runs always. When Gill gets going, it's always difficult in it. But let's move on chika. அதுக்கு முன்னாடி மேட்ச் ஆப்கானிஸ்தான் பார்த்தோம். They also beat Oman easily. Can Afghanistan with Siddiq Al-Atal, maybe they could be அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பத்தி நம்ம பேசின்னு இருக்கோம்ல, அந்த சூப்பர் 4 ஸ்கூல்ல குவாலிஃபை ஆகி மேபி தே குட் பி த ரியல் டீல். நான் ப்ரிவிலேஜ் சொல்லிட்டேன். நீ ஆப்கானிஸ்தான் தான் எனக்கு ஒரு நல்ல டீம் தோணுது. தே ஆர் ஆக்சுவலி எனக்கு என்ன பிடிச்சிக்கணும், ஆப்கானிஸ்தான் அவங்க அசோசியேட் டீமா வந்து பட் அவங்க ஐபிஎல் அவங்க கிரிக்கெட்டர்ஸ் ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பார்த்தா ஒரு வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், எல்லாம் நல்லா பண்ணி கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப் 2022 கூட நல்லா பண்ணாங்கடா. அவங்க போன வேர்ல்ட் கப் வெஸ்ட் இண்டீஸ் நல்லா தானே பண்ணாங்க ஆப்கானிஸ்தான். அதுதான் அவங்க அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் வின் பண்றது தானே. தட் வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அவங்க வந்திருக்காங்க. செமிஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, பெரிய டீம்ஸ் அடிச்சிருக்காங்க. we've seen them beat big teams, but that next step is going on to win that tournament. அந்த பிக் மேட்சஸ்ல செமிஃபைனல்ஸ்லயோ இல்லாட்டி ஃபைனல்ஸ்லயோ போய் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது தானே சீக்கா இங்க இருந்து. I agree with you completely. But பண்ணுவாங்களா, are they capable of doing it? Yes, they are capable of doing it. அவங்கள்ட்ட ஒரு வெறி இருக்கு. Let's put the fire power on the இந்த ஃபயர் இந்த பெல்லின்னு தெரியுமா, அது இருக்கு அவங்கள்ட்ட. ஃபயர் பவர் சொல்ல மாட்டேன், ஃபயர் இந்த பெல்லின்னு சொல்லு. அவங்க அந்த இருக்கு. they want to do well, they want to do very well. அண்ட் மறக்காத இயர் ஆஃப்டர் இயர் புதுசா ஒரு பிளேயர் வராங்க. எதுக்கு ஐபிஎல் வந்து ஆடிட்டு இருக்காங்க, கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது மறக்காத அவங்களுக்கு. Talking about the IPL chika, IPL la Rajasthan la major change is happening chika. Number ஒரு I think about a month ago we thought Sanju Samson wanted to leave Rajasthan. He wanted to come out of the auction. Ana in the last 1 month player power is probably taking over in சொல்லலாம். ஏன்னா அங்க வந்து Rahul Dravid has come out of the coaching assignment from Rajasthan Royals. When he came out, actually very interestingly இல்ல சீக்கா, Rajasthan Royals வந்து வேற போஸ்ட் ஆஃபர் பண்ணாங்க. ஆனா அவர் பொலைட்டா டிக்ளைன் பண்ணிட்டு வேணாப்பா நான் விட்டுறேன்னு. ஐ திங்க் there has been something that has gone on there definitely. So Rahul Dravid is out. Along with Rahul Dravid also their CEO அந்த மெக்லஷன், அவர் பேர் மெக்லஷன் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல, மெக்ரம் அவரும் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு சீக்கா. பிக் சேஞ்சஸ் ஐபிஎல்ல ஜஸ்ட் பிஃபோர் தி ஜேக் மெக்ரம். எஸ் சரி, எனக்கு என்ன புரியுது, ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல. அது என்ன கன்ஃபியூஷன் தெரியல. அதுல உண்மை சொல்றமா ஏன் எதனால என்ன தெரியல. எல்லாம் பெரிய ஆளா சஞ்சு விட்டு போறேன்றான், ராகுல் டிராவிட் விட்டு போறேன், சிஓ விட்டு போறேன்றான். அப்படின்னா ஏதோ டர்மாயில் இருக்கு, இன்சைட் தி டீம் டர்மாயில் இருக்கு. எனக்கு என்னமோ தோணுது இதுக்கப்புறம் சஞ்சு விட மாட்டாருன்னு சிக்கா. இஃப் மேபி கோச்சிங் சேஞ்சஸ் நடந்ததா மேபி ஐ திங்க் அவங்க வே அப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லூஸ் சஞ்சு ஆர் லூஸ் ராகுல் டிராவிட் அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். we don't know exactly, but definitely we'll have to wait for that space. I don't know now whether Sanju Samson will really come out, so we'll have to wait for that space. But wait பண்ணி தான் பார்க்கணும். நீ சொன்ன மாதிரி கஷ்டம் தான். இப்ப எப்படி விடுவாங்கடா, எல்லாரும் விட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் பிளேயர் சஞ்சு தான் அவங்களுக்கு, அவன் தான் எல்லாத்தையும் பண்ணும். Yeah, anyway, coming back Chika, what are you expecting Chika? Asia Cup some exciting matches in the half lo ஒரே exciting match தான்.
அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஆல் ஐஸ் ஆன் தட் ஆல் ஐஸ் ஆன் தட் கேம். நம்மளும் ஆனா எல்லா வருஷமும் இந்தியா பாகிஸ்தான் சொல்லியிருக்கோம். எல்லா வருஷமும் இந்தியா போய் பொட்டலாம் அடிச்சுட்டு வராங்க பாகிஸ்தானை. இட் ஹஸ் பிகம் லைக் ஒன் சைடட் அஃபேர் மாதிரி ஆயிடுச்சு அது. மீன்வைல் சீக்கா அதர் நியூஸ், SA20 ஆக்ஷனும் டச் அப் பண்ணிடலாம். சூப்பரா இருந்துச்சு சீக்கா, ஆக்சுவலி பாக்குறதுக்கு நல்லா ஃபன்னா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருந்தது, வைல்ட் கார்டு என்ட்ரிஸ், ப்ரீ சைனிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது. பட் 2 of the big players were Aiden Markram and Deval Brewis. Aiden Markram உங்க ஃபேவரட் பிளேயர், 14 million ரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போனாரு. இதே பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் சௌரவ் கங்குலி தான். So Aiden Markram first went for 14 million and then Deval Brewis breaking all records. SA20 auctionல 16.5 million runs. That is I think close to about 8 crores நம்ம பைசால. So lot of money for an சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்ல எல்லா இந்தியன் ஓனர்ஸ் பாருங்க. நான் சொல்றேன்ல, எல்லா லீக்ஸும் நல்லா பெருசாயின்னு போகுது சீக்கா. வெரி பாப்புலர் இன் சவுத் ஆப்பிரிக்கா SA20. It is a very popular league in South Africa. Sorry, Aiden Markram for Durban Super Giants, not Pretoria Capitals. மன்னிக்கோ, என்னோட தப்பு. So அமேசிங்ல சீக்கா, பாருங்களேன், ஒரு IPL ஆக்ஷன்ல ஆரம்பிச்சு now world over these auctions are happening. Next year 100 is going to be interesting. All the Indian owners next year they take over all the 100 teams. இந்த வருஷம் இன்னும் அந்த பழைய செட்டப்ல இருந்தாங்க. From next 100 cycle the new owners also again come in. So it is Indian domination all over the world. International cricket ஓட லீக் கிரிக்கெட் தான் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஏசியா கப் பத்தி பேசுறத விட்டு நம்ம பிரிட்டோரியா கேபிட்டல் பத்தி பேசிட்டு இருக்கோம், சவுத் ஆப்பிரிக்கா SA20 பத்தி பேசிட்டு இருக்கோம், 100 பத்தி பேசிட்டு இருக்கோம். தட் இட்ஸ் கோஸ் ஷோ இந்த ஏசியா கப்போட இன்ட்ரெஸ்ட் லெவல் என்னன்னு. என்னடா பாடுதா நீ, என்ன தலையெழுத்து பாரு நம்மளுக்கு. ஐயோ ராமா, sad. Anyway guys, நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Are these matches really interesting or are you finding it என்னடா இது இந்த மாதிரி matches அப்படின்னு? Before you go, don't forget to check out DRA Homes. Click the link in the description below. DRA மறக்காதீங்க. Yeah, subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.